அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய வரிகளை சமாளிக்க முடியாம பல நாடுகளும் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய வேளையில சைனா வெளியிட்டிருக்கக்கூடிய 5 ஆண்டுகால திட்டம் அப்படிங்கிறது உலக அரங்குல வியந்து பார்க்கக்கூடிய வகையிலையும் இருக்கு. பல நாடுகளால இன்னைக்கு பேசப்படக்கூடிய வகையிலையும் இருக்கு. இந்த 5 ஆண்டுகால திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில தற்சார்பு அடைந்து நாடு முன்னேறணும் அப்படிங்கிறது தான் இந்த 5 ஆண்டுகால திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமா அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே அமெரிக்கா மற்ற நாடுகளை விட சைனாவுக்கு அதிக அளவில் வரிகளை விதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்காவோட இந்த முடிவு தான் இந்த மாதிரியான தீவிர திட்டங்களை சைனா வகுக்கிறதுக்கு ஒரு உந்துதலாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வரிகள் மட்டும் இல்லாம சைனாவுக்கு சிப் மாதிரியான தொழில்நுட்பங்கள் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா ரொம்பவே மும்முரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சைனா தொழில்நுட்ப துறையில மற்ற நாடுகளை சார்ந்திருக்கிறத முற்றிலுமா குறைச்சிட்டு தாம் சொந்தமாகவே தன்னுடைய சந்தைகளில் சிப் மாதிரியான தொழில்நுட்பங்களை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ நகர்ந்திருக்காங்க. அதனால தான் ஒரு சில முக்கியமான தொழில்நுட்ப துறைகளில் அதிக அளவு கவனம் மற்றும் முதலீடுகளை செலுத்துகிற இடத்துக்கு இப்போ சைனா நகர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் துறையில் சிப் போன்ற தொழில்நுட்பங்கள் சைனாவுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக சைனா சொந்தமாகவே சிப் தொழில்நுட்பத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தயாரித்து தன்னுடைய சொந்த சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய இடத்துக்கும் இப்போ சைனா நகர்ந்திருக்காங்க. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பசுமை மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவையும் சைனா இப்போ எடுத்திருக்காங்க. அடுத்ததான் இந்த 5 ஆண்டுகால திட்டங்களோட சேர்த்து பொருளாதார வியூகங்களையும் சைனா வகுத்திருக்காங்க. ஒரு நாடு தன்னிறைவு அடையணும் அப்படின்னா உற்பத்தி துறையில மட்டுமே தற்சார்பா இருந்தா பத்தாது, அதை விற்பனை செய்யக்கூடிய சந்தைகள்லையும் தற்சார்பான ஒரு நாடா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த வகையில தன்னோட சொந்த சந்தையை, அதாவது சைனாவினுடைய மக்களினுடைய தேவைகளுக்கான அந்த சொந்த சந்தையை வலுப்படுத்தக்கூடிய வேலைகள்ல சைனா இப்ப இறங்கியிருக்காங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி அமெரிக்காவினுடைய வரிக்கு நேரடி பதிலடி கொடுக்கிற வகையில சைனா தாங்கிட்ட இருக்கக்கூடிய அரிய கனிமங்களினுடைய வர்த்தகத்துல ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரிய கனிமங்கள் தான் சிப் தொழில்நுட்பத்திலையும் மின்சார வாகனங்களினுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுலையும் போர் விமானங்கள் தயாரிக்கிறதுல அப்படின்னு எல்லாவற்றுக்குமே ஒரு முக்கியமான மூலப்பொருளா அமைஞ்சிருக்கு. இதனால வர்த்தக சந்தையில தன்னுடைய பொருளாதார ஆயுதத்தை பயன்படுத்த சைனா யோசிக்காத அப்படிங்கிற மிகப்பெரிய எச்சரிக்கையும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு விடுத்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 5 ஆண்டுகால திட்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நேரடியான பதிலடி கொடுக்கிறது மட்டும் இல்லாம உலகளாவிய தொழில்நுட்ப தலைநகரமா சீனாவை மாற்றும் அப்படின்னும் சீனாவை எல்லா துறைகள்லையும் ஒரு அசைக்க முடியாத நாடா இந்த திட்டங்கள் மாற்றும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது.